Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSAP கவுன்சிலிங்கை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. CSAP கவுன்சிலிங் முன்னாடி நான் வந்து ஜோசா கவுன்சிலிங்கை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ ஜோசா கவுன்சிலிங் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங் உங்களோட ஜெய் மெயின்ஸ் மார்க்கோ இல்லை ஜெய் அட்வான்ஸ் மார்க்கோ அதை வச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாச்சும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஜோசா கவுன்சிலிங் தான். ஜோசா கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து CSAP கவுன்சிலிங், அதாச்சும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரவுண்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜோசா கவுன்சிலிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், இல்லைன்னா இதை நீங்கள் பார்த்துட்டு கூட போயிட்டு ஜோசா கவுன்சிலிங்கை பார்க்கலாம். ஆனால் ஜோசா கவுன்சிலிங்கை மறக்காம பார்த்துருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். வீடியோவை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் மட்டும் பார்த்துருங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு CSAPோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான என்விரான்மெண்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கூகுளில் போயிட்டு CSAP கவுன்சிலிங் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே இந்த வெப்சைட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கானது தாசா அண்ட் CSAP ஸ்பெஷல் ரவுண்ட். இதுக்கப்புறம் நான் தாசா கவுன்சிலிங்கை பற்றி நான் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்மளுடைய வெளிநாடு அவங்களுக்காகவே வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட், தமிழர்கள்னு கிடையாது, இந்தியன்ஸ்க்காகவே வந்துட்டு இவங்க ஒரு ஸ்பெஷல் கவுன்சிலிங் ப்ராசஸ் வச்சிருக்காங்க ஜெய் மெயின்ஸ் ப்ராசஸ் மூலமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தாசா கவுன்சிலிங்ல உங்களுக்கு IITs கிடைக்காது, NITs, IIITs, அதர் GFTIs அந்த காலேஜ் எல்லாமே வரும். CSAPும் அதே மாதிரி தான். CSAP மூலமா உங்களுக்கு வந்து IITs கிடைக்காது. IITs வேணும்னா உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் மட்டும்தான். அதாச்சும் தாசா கவுன்சிலிங் சரி, CSAP ஸ்பெஷல் ரவுண்டு சரி, இது ரெண்டுமே ஜெய் மெயின்ஸ் உங்களோட ரேங்கை வச்சு மட்டும்தான் இந்த ரெண்டு கவுன்சிலிங் ப்ராசஸ்மே இருக்குமே தவிர ஜெய் அட்வான்ஸ் வந்து தேவையில்லை. ஏன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமா உங்களுக்கு வந்து IITs கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து ஜோசா கவுன்சிலிங்கோட க்ளோஸ் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கிறப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் IITஸ்ல போய் ஜாயின்டே பண்ணி அவங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால இந்த தாசா கவுன்சிலிங் நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தாசா கவுன்சிலிங்கை பற்றி CSAP ஸ்பெஷலை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய லிங்க் பார்த்தீங்கன்னா இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மற்றது எதுவுமே வந்துட்டு நமக்கு யூஸாகவே இருக்காது. மற்ற லிங்க்ஸ் அதாச்சும் இந்த லிங்க்ஸும் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் நியூமரரியுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பர் நியூமரரி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் காலேஜ், அந்தமான நிக்கோபார், ஒரு சில யூனியன் டெரிட்டரி அவங்களுக்குன்னு வந்துட்டு ஸ்பெஷல் அலாகேஷன். ஏன்னா அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான பேர் தான் படிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு அலாகேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு சூப்பர் நியூமரரி. ஸோ நமக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா தாசா அண்ட் CSAP ஸ்பெஷல் ரவுண்ட். ஓகே, ஸோ இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம CSAPனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். CSAPனா உங்களுக்கு முன்னாடியே தெரியும், சென்ட்ரல் சீட் அலாகேஷன் போர்ட். போன ஸ்லைட்லேயே நான் வந்து காமிச்சிருந்தேன். why it is important especially for students who didn't get a seat in JOSA or want a better option. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் வந்துட்டு ஒரு பேரண்ட்டுக்கு பர்சனலாக பண்ணேன். அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, கர்நாடகாக்காரரு, ஃபுல் அண்ட் ஃபுல் கன்னடாவில் தான் பேசினாரு. சார் எனக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸை பற்றி தெரியாது, நெட் சென்டர் போனாலும் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் தான் எங்களுக்கு வந்து சீட் வாங்கி தரணும் சார், எனக்கு இதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் எண்டில் பாண்டிச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் கோர்ஸ் தான் கிடைச்சிருந்துச்சு. அவருக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன சொல்லிட்டார், சார் NIT சுரத்கல், ஏன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா NIT சுரத்கல் இருக்குது, மங்களூர் பக்கம், அதுதான் அவருக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவருக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்ல கிடைக்கவே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் CSAP கவுன்சிலிங் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு CSAP கவுன்சிலிங் பண்ணாரு. CSAP கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா NIT மிசோரம் கிடைச்சிருச்சு. அவர் என்ன சொன்னார்னா, சார் எனக்கு வந்து NITs தான் சார் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் ஃபர்ஸ்ட் NIT சுரத்கல் தான் கொடுத்துருந்தேன், ஆனால் NIT மிசோரம் லாஸ்ட்டாக வச்சிருந்தேன், 100th என்னமோ தான் வச்சிருந்தேன். ஆனால் NIT மிசோரம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அதாச்சும் அந்த சீட் அலாகேஷன், அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதுக்குன்னே ஒரு செப்பரேட் வீடியோ அலாகேட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபில்லிங் ப்ராசஸில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சின்ன மிஸ்டேக், நீங்கள் ஜெய் மெயின்ஸில் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த ரேங்க் பர்சன்டேஜ்
வேஸ்டா போயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் நீங்க அந்த காலேஜுக்கு தகுதியான ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அதை விட பின்னாடி இருக்க காலேஜ் கிடைச்சிருக்கும். உங்க மார்க்கை விட கம்மியான பெர்சன்டேஜ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால சாய்ஸ் ஃபில்லிங் மிக 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 இம்பார்ட்டன்டான ஒன்று. அதனால தான் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 20,000 25,000லாம் வாங்குறாங்க, சார்ஜ் பண்றாங்க. ஆனால் அவ்வளோலாம் தேவையே கிடையாது. சிம்பிளா நம்மளே பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜை, உங்க ரேங்க்குக்கு ஏற்ற காலேஜை நீங்க தாராளமாக உள்ளார வந்து போகலாம். இப்போ வாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் கதைக்கு வருவோம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுலையுமே, அதாச்சும் போன வருஷம் தான் சிசாப்ல 3 ரவுண்ட் கொண்டு வந்தாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங்ல 6 ரவுண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜோசால 5 ரவுண்டு தான், சிசாப்ல 2 ரவுண்டு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் என்ஐடி மிசோரம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. செகண்ட் ரவுண்ட்லயும் என்ஐடி மிசோரம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ரவுண்டு 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கிள். அதுதான் வந்துட்டு ரொம்ப அவரும் ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். என்ஐடி சுரத்கல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சிருந்துச்சு. அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் ஒரு வழியாக என்ஐடி சுரத்கல், அந்த பையன் வந்துட்டு ஓபிசி கேட்டகரி 94.5% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ காம்படிஷன் பார்த்துக்கோங்க. போன வருஷம் 94.5%க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ஐடி சுரத்கல்ல கிடைச்சிது. ஆனால் இந்த வருஷம் அதே 94.5%க்கு கிடைக்குமா அப்படின்னா டவுட்டு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதனால நீங்க எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சவுத் இந்தியன் என்ஐடிஸ் கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சவுத் இந்தியன் என்ஐடிஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவு ஸ்டாண்டர்ட் தான் கம்பேரிட்டிவ்லி. இப்போ நார்த் ஈஸ்ட்லாம் ஓரளவு கம்மியான ரேங்க்குக்கும் கிடைக்கும். ஆனால் யோசிச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, எதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஷூரிட்டி கிடையாது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் இவங்களுக்கு வந்த மாதிரி என்ஐடி மிசோரமே லாக் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். ஓகே, இப்போ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் who didn't get a seat in ஜோசா. இப்போ வந்து ஜோசால உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, இல்லைனா வந்து எனக்கு கிடைச்ச சீட்டு எனக்கு பிடிக்கல சார், நான் வந்துட்டு பெட்டர் ஆப்ஷன் நோக்கி போறேன் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா சிசாப் கவுன்சிலிங்க்கு வரலாம். அதுக்கப்புறம் வாண்ட் டு அப்கிரேட் அவங்களும் வரலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a valid JEE மெயின்ஸ் ரேங்க், இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொன்று சிசாப் கவுன்சிலிங்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஜோசா கவுன்சிலிங்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க, மோஸ்ட்லி வந்து ஃபில் ஆயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் ஆனதுக்கு அப்புறம் சீட்டு மிச்சமாகும் பாருங்களேன் ஒரு இன்ஸ்டியூட்ல. அதாச்சும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு மார்க் ரவுண்டுலாம் ஃபுல் க்ரௌடு இருக்கும். இன் பிட்வீன் செகண்ட் ரவுண்டோ தேர்ட் ரவுண்டோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் நீட் ரிசல்ட் வரும். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் ஆகி போவாங்க. அதுக்கப்புறம் ஐசர் ரிசல்ட் வரும், அதுல நிறைய பேர் வித்ரா பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி வித்ரா பண்ணிட்டு போன சீட் எல்லாமே லெஃப்ட் ஆகி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு ஒரு 10,000 15,000 ஆவரேஜா எல்லா வருஷமும் வந்துடும். அந்த 10,000 15,000 சீட்ஸை மட்டும்தான் சிசாப் கவுன்சிலிங்ல ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஓரளவு ரேங்க் முன்ன பின்ன இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஜோசா கவுன்சிலிங்ல உங்களோட கேட்டகரி ரேங்க் பார்ப்பாங்க. சிசாப் கவுன்சிலிங்ல எந்த ரேங்க் பார்ப்பாங்கன்னா ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் இவங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஜென்ரல் ரேங்கை வச்சு மட்டும்தான். அதாச்சும் உங்களுக்கு வந்து அந்த எஸ்சி கேட்டகரினா அதுக்கான ப்ரிவிலேஜ்லாம் காலேஜில் கிடைச்சிடும். கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். ஓகே, நீங்க வெப்சைட்ல போயிட்டு ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கனாலே தெரியும். இருங்க நானும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். கூகுள் சிசாப் கவுன்சிலிங். ஸோ இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லிங்க்கு. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தாசா சிசாப் ஸ்பெஷல் டவுன் 2025 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் ரவுண்ட். ஸ்பெஷல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன்ல போன வருஷம் தான் 3 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டிடியூட் டைப் ஆல்னு கொடுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம என்ஐடிஸ் கொடுப்போமே. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் நேம் திருச்சிராப்பள்ளி கொடுப்போமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்னு டைப் பண்ண இது வருது, டி ஐயா.
இங்கே இருக்கு திருச்சிராப்பள்ளி. அதுக்கப்புறம் அகாடமிக் ப்ரோக்ராம் ஆல்னே கொடுத்துருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க, ஆல் ரேங்க்ஸ் ஆர் ஆல் இண்டியா சிஆர்எல் ரேங்க். சிஆர்எல் ரேங்க்னா என்ன பார்த்தீங்கன்னா காமன் ரேங்கிங் லிஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட அந்த மார்க் ஷீட்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க சிஆர்எல் ரேங்க் கேட்டகரி ரேங்க்கிட்டு, அது கீழே கட் ஆஃபும் கொடுத்துருப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து சிஆர்எல் ரேங்க் மட்டும்தான் பார்க்கணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்கிடெக்சர்லாம் கொஞ்சம் காம்படிஷனாகவே இருக்கும். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 32,000னா இது வந்து சிஆர்எல் ரேங்க். அதாச்சும் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசி நீங்கள் இந்த எஸ்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இப்போ 53,000 பார்த்துருவாங்க. இப்போ எஸ்சி கேட்டகரியில் கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். 8,000 10,000 நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். சார் 53,000 கிடைச்சிருக்கு சார், அப்போ எனக்கு கிடைச்சிரும் நம்புவீங்க. ஆனால் உங்களோட கேட்டகரி ரேங்க் 1 lakh மேல இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 1 lakh மேல இருந்துச்சுன்னா போன வருஷம் வந்து கிடைக்காது. அதுதான் வந்துட்டு மீன் பண்ணிருக்காங்க. அதனால இதுல பாக்குறப்ப நீங்க வந்து சிஆர்எல் ரேங்க் பார்க்கணும். நான் அந்த வீடியோஸ்லாம் நான் நெருக்கத்துல சொல்றேன். அதாச்சும் உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், செகண்ட் அட்டெம்ப்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் வந்துட்டு டீட்டெயிலா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போதைக்கு வந்து நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஸோ இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜோசா வெர்சஸ் சீசா அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் பார்க்கணும். அதை தான் நான் வந்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து ஜோசா வெர்சஸ் சீசா பார்த்தீங்கன்னா மொத்தம் ரவுண்டு வந்து 6 ரவுண்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 3 ரவுண்ட் இப்போ தான் வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் டைப் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலாம் ரெகுலர் ரவுண்ட்ஸ். இதில் இருக்கிறது வந்து ஸ்பாட் லைக், அதாச்சும் வந்து சீட் இருந்துச்சுன்னா வரும். மேபி வந்துட்டு அதாச்சும் சீட்டே இல்லாமலாம் போகவே போகாது. எப்படி பார்த்தாலும் ஒரு கம்மியான வேகன்சி சீட்டில் கண்டிப்பாக நமக்கு வந்து வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சீட் வேகன்சிஸ் ஆல் எல்லா சீட்டுமே இருக்கும். இதுல வந்து ஒன்லி லெஃப்ட் ஓவர் சீட்ஸ், ஜோசா கவுன்சிலிங் எதுலாம் லெஃப்ட் ஆச்சோ அது மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா செப்பரேட், அதாச்சும் இதுல இருந்து நீங்க ஜோசா கவுன்சிலிங்ல இருந்து சிசாப்புக்கும் போகலாம், இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா சிசாப் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுல போன வருஷம் ஒரு பையன், அவனால எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணிட்டான், அதாச்சும் ஜோசால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டான். அதாச்சும் ஜோசா கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எலிஜிபிளான்னு கொஞ்சம் செக் பண்ணிருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் 74.5 தான், அதுலயே நாங்க அப்லோடு பண்றோம், அதுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது சார், அப்படியே வந்துட்டு விட்டுரும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா வந்து இது எல்லாமே கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எக்ஸாக்டா சொல்லிடும். இப்போ வந்து நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே அது நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு ஜோசா கவுன்சிலிங்ல நீங்க வந்து ஒரு இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க ப்ராசஸே வந்து கண்டினியூ பண்ண முடியாது, அதுவே வந்து உங்களை லெஃப்ட் ஆக்கிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. இதுதான் சொல்லுவேன், ஜோசா கவுன்சிலிங்லயும் சரி சிசாப் கவுன்சிலிங்லயும் பேமெண்ட்டுக்கு முன்னாடி, அதாச்சும் நீங்க பேமெண்ட் ஃபர்ஸ்டே பண்றதுனால பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பேமெண்ட் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க. ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு காரணம், நிறைய நடக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில இடத்துல இனிஷியல் தப்பா இருக்குன்னா, போன வருஷம் ஒரு பேரண்ட் கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அவர் அஃபிடேட்டிவ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேமெண்ட் பண்ணாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க. அது மாதிரி ஜோசால அந்த பையன் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சிசாப்ல அவன் என்ட்ரு ஆனோடனே யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு தெளிவா வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங் அந்த ஷெட்யூல் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அவ்வளோ ரீஷெடியூலிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ ரெக்வஸ்ட் பேரண்ட்ஸ் சைடு இருந்து அவங்களுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாமே வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்பயே சொல்றேன். அதனால நீங்க வந்து ஜோசா கவுன்சிலிங்ல இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்கீங்க. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு எப்படி 5 மார்க் சார் ஏத்திடுவேன் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. அது வந்துட்டு அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா சிசாப்புக்கு முன்னாடி வந்துடும். அப்ப நீங்க எலிஜிபிளா கூட மாறிடலாம். ஆனா இது வந்து உள்ளார போகவே விடாது. அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் மெயில் பண்ணி அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த கனியவே வாங்கினாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அதுக்கப்புறம் உள்ளார வந்தாங்க. அவங்க வந்து ரீஷெட்யூலிங் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தள்ளி வச்சாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரீமார்க்குக்காக ரீடோட்டலிங் அதே மாதிரி ரீ எக்ஸாம்ல அப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டுமே இது க்ளோஸ் பண்ற ரிசல்ட் ஓப்பன் பண்ற ரிசல்ட்டுமே கொஞ்சம் நியர்பையா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷமும் தருவாங்கன்னு நான் வந்து நம்புறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்டே சொல்றதுதான்,
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேயே தட்டி தூக்கிடுங்க. 75% எடுத்துருங்க. 0.5, 72, 73, நிறைய பேர் 72% எடுத்திருந்தாங்க. பாஸ் மார்க் எடுத்து அதாச்சும் ரீ எக்ஸாமுக்கு அப்புறம் 74ல வந்து நின்றுச்சு. அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜில் தான் ஜாயின் பண்ணாங்க. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தள்ளிடும் சிசாப் கவுன்சிலிங். அப்போ நீங்கள் பிரைவேட் கவுன்சிலிங் போனீங்கனாலுமே, அதாச்சும் பிரைவேட் காலேஜ் போனீங்கனாலுமே அங்கே ஃபீஸ் ஏற்றிடுவானுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் இருக்குன்னு சொல்லுவானுங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு மைண்ட் ப்ரெஷர் வந்துடும். அதனால ஃபர்ஸ்டே வந்து மார்க் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து 9 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ டிட் நாட் ரிஜிஸ்டர், அதாச்சும் ஜோசா பக்கமே போல சார், டைரக்டா சிசாப் வரேன் அப்படின்னா தாராளமா எலிஜிபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த 75% கிரிட்டேரியா ஜெய் மெயின்ஸ்ல நல்ல ரேங்க் அது இருந்தா போதும். அடுத்து டைப் 2 கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஜோசா 2025 பட் ஹேவ் நாட் பீன் அலாட்டட், எந்த சீட்டும் கிடைக்கல சார் ஜோசால, அதனால சிசாப்க்கு வரேன், தாராளமா வரலாம். இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்களே வந்து படிச்சு பார்க்கலாம். எல்லாமே வந்து காமனா தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஜோசால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு சீட்டு கிடைக்கலனாலுமே தாராளமா சிசாப் வரலாம். ஜோசா பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் டைரக்டா சிசாப் வரலாம். எப்படினாலும் நீங்க சிசாப் கவுன்சிலிங் வரலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க. ஆனா சிசாப்ல பாத்தீங்கன்னா NITs மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இவங்க வந்துட்டு போல்டுல கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்க சிசாப் வரீங்கன்னா ஒன்லி உங்களுக்கு ஜோசா, அதாச்சும் இப்போ ஜோசால சீட்டு கிடைச்சிட்டு சிசாப் வர பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ஜோசால வந்துட்டு ஒரு நல்ல காலேஜில் கிடைச்சிருச்சு. இப்போ IIIT காஞ்சிபுரம்ல CSE AI அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கிடைச்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிசாப்ல நீங்க வரீங்க அப்படின்னா, ஆனா உங்களுக்கு NIT திருச்சி மேல ஒரு ஆசை இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து காலேஜ் முக்கியமா கோர்ஸ் முக்கியமா, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் NIT திருச்சி, ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, NIT திருச்சியில் ஏதோ ஒரு கோர்ஸ்ன்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா வந்துட்டு இது என்ன பிரான்ச்னே தெரியலையே, இது படிச்சா என்ன ஃபியூச்சர், அந்த கோர்ஸே தெரியாது அவங்களுக்கு, அந்த காலேஜ் பேர் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஐயோ பேசாம காஞ்சிபுரம்ல ஏஏ படிச்சிருக்கலாம், ஏஐக்கு தான் growth இருக்கு அப்படிலாம் வருத்தப்படுவாங்க. அதனால உங்களுக்கு வந்து அனலைஸ் நல்லா பண்ணிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசால கிடைச்ச சீட் ஓகேவா, இல்லைன்னா நம்ம மாறலாமா, மாறுனா இது வந்து நமக்கு அதாச்சும் ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அந்த கிடைச்ச சீட், சிசாப்ல கிடைச்ச சீட் தான் லாக்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க திரும்ப எனக்கு ஜோசால கிடைச்சிருச்சு அந்த சீட் எனக்கு உண்டானா கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ரவுண்ட், அதாச்சும் உங்களுக்கு வந்து சிசாப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருச்சுல, அப்ப ஜோசால உங்களுக்கு கிடைச்ச சீட் அப்படியே வேக்கண்டா வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 2க்கு அது வேற யாரோ ஒருத்தவங்க சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அதனால ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, உங்களோட லைஃப் மேட்ரு. அதுவும் சிசாப் கவுன்சிலிங் வரீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, அந்த டைம்ல நீங்க வந்து எனக்கு காலும் பண்ணுங்க, நான் கண்டிப்பா என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் நான் உங்களுக்கு 100% தருவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போன வருஷமே நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல இப்போ படிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இந்த வருஷமும் நிறைய பேர் வரணும், நீங்களும் வந்து நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிசாப் ஸ்பெஷல் ரவுண்ட் அலோகேஷன் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரவுண்ட் என்ரோல்மெண்ட் ஃபீ, அதாச்சும் SREFன்னுவாங்க. இது நார்மலா பார்த்தீங்கன்னா 40,000 நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வரீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து கேட்டகரி வைஸ் இருக்கு. கேட்டகரி வைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே வந்துட்டு கேட்டகரி வைஸ் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைப் 1, இப்போ நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் எல்லா ஃபீஸும் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீஸ் வரும், SC கேட்டகரிக்கு ஒரு மாதிரி ஃபீஸு, அது எல்லாமே வந்து சிசாப் கவுன்சிலிங் வரப்போ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ரவுண்ட் 1 ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங், ஜோசா மாதிரியே தான் நான் வழக்கமாக சொல்கிறது தான். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வருத்தம் படவே கூடாது. சிசாப்ல ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு, ஐயோ ஜோசாவே இருந்திருக்கலாம், அந்த மனநிலை உங்களுக்கு தயவு செஞ்சு வரவே கூடாது. அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரவுண்ட் 2, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரவுண்ட் 3, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் 2 வந்து பே பண்ணுவீங்க. அதாச்சும் நீங்கள் அந்த என்ரோல்மெண்ட் ஃபீஸ்லேயே இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீ 1 சேர்த்து தான் பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நார்மல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்
வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அட் த அலாட்டட் இன்ஸ்டியூட்கான பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொன்னல ஷெடியூல், போன வருஷம் ஷெடியூல்ல பாத்தீங்கன்னா நிறைய இங்க பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நிறைய ரீஷெடியூலிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். இதுக்கான ரீசன் தான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். இதுல வந்து நீங்க மறக்காம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா ஆன்லைன் ரிப்போர்ட்டிங். உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டோன்ட் ஸ்கிப் சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. ஒரு சிலவங்க வந்து கேஷுவலா விட்டுருவாங்க, லாஸ்ட்ல பாத்துக்கலாம். லாஸ்ட்ல க்ரௌட் அதிகமாயிடும், அதுக்கப்புறம் அது வந்து ஒழுங்கா செட்டே ஆகாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. பி ரியலிஸ்டிக் வித் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நோ வென் டு ஃப்ரீஸ் ஃப்ளோட் வித்ரா, அதாச்சும் நான் ஜோசா கவுன்சிலிங்ல சொல்லிருப்பேன், ஃப்ரீஸ் ஃப்ளோட் வித்ரா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போ கொடுக்கலாம்? ஏன்னா வித்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். இப்போ தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்குது, எந்த காலேஜ் சீட் கிடைக்குதோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்துட்டு ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேண்டாம்னா நீங்க பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் அட்டன் பண்ணாம விட்டுறலாமே தவிர, ஆனா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டீங்க, லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. அதுதான் வந்துட்டு உண்மை. நோ ஆப்ஷன் டு சேஞ்ச் கேட்டகரி. அதே மாதிரி கேட்டகரி இப்போ வந்துட்டு நீங்க எஸ்சி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி மாறும். இப்போ இன்கேஸ் சார் நான் வந்துட்டு அப்ளை பண்றப்ப ஜென்ரல் கேட்டகரி தெரியாம கொடுத்துட்டேன், அப்ப என்கிட்ட வந்து ஓபிசி நான் கிரிமினல் சர்டிபிகேட் இல்லை, ஆனா இப்ப இருக்குன்னீங்கன்னா மாற்றவே முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நான் சார் அப்போ வந்து என்கிட்ட வேலிடான சர்டிஃபிகேட் இருந்துச்சு, இப்போ வந்து என்கிட்ட அந்த வேலிடான சர்டிஃபிகேட் இல்லை, ஸோ நான் ஓபிசில இருந்து ஜென்ரல் கேட்டகரி மாற்ற முடியுமானா அது மாற்றிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கேட்டகரி ரீஸ்டோரேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்துட்டு ஒரு ரிசர்வ்டு கேட்டகரில இருந்து அன்ரிசர்வ்டு மாறுறது ஈஸி, அன்ரிசர்வ்ட்ல இருந்து ரிசர்வ்டு கேட்டகரிக்கு மாறவே முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுல கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, அவ்வளவுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினைச்சது எல்லாமே வந்துட்டு சிசா கவுன்சிலிங்கை பத்தி எல்லா டீடைல்ஸுமே எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸுமே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். நான் வழக்கமா சொல்றதுதான். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருந்தாலுமே மெசேஜ் பண்ணுங்க. மோஸ்ட்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க கால் எப்பனாலும் பண்ணுங்க. நான் வந்துட்டு ஃப்ரீயா இருந்தேன்னா உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணி பேசிடுவேன், இல்லைனா வந்துட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசிடுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் நான் கால் பண்ணல, கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்துட்டேன்னா மெசேஜ் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்ல, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பை பை, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.